அனைவருக்கும் அஸ்ட்ரோமன் தேடை மூலம் அன்புடன் வரவேற்பதில் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குலதெய்வத்துக்கு ரொம்ப விசேஷம் மண் அகல் தான். மண் அகலில் அந்த இலுப்பை எண்ணெயை விட்டு அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா, எங்கே இருக்க தெய்வமாக இருந்தாலும் எந்த எல்லையில் இருந்தாலும் அந்த தெய்வமானதை நம்ம தேடி வரும். கடல் கடந்து இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் அந்த குலதெய்வம் நம்மளை தேடி வரும். ஏன்னா பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு இந்த கடலோ கண்டமோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதே போல் எனக்கு குலதெய்வமே தெரியவே இல்லை, எனக்கு யாருன்னே தெரியல. ஒவ்வொரு முறை எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரசன்னத்தில் ஒவ்வொரு தெய்வம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி குலதெய்வத்தை நினச்சிட்டு சாயங்காலம் அந்தி சாயிற நேரத்தில் இதே மாதிரி மண்ணகலில் பூக்களை தூவி இதே மாதிரி பொங்கல் வச்சு தொடர்ச்சியாக குலதெய்வமே நீங்கள் எங்கே இருந்தாலும் வருக வருக, குலதெய்வமே வா வா வா, குலதெய்வமே வசி வசி வசி, குலதெய்வமே வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்தை வேண்ட 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 நமக்கு எங்கே இருந்தாலும் குலதெய்வம் தேடி வரும். குலதெய்வத்தை பூஜை அறையில் தான் முதல்ல வச்சு வழிபடணுன்ற கிடையாது. குலதெய்வம் மண்ணகலில் வச்சு பூஜை அறையில் வழிபடுவது போலவே வாசலில் அந்த வாசக்கால் படியேறி உள்ளே வரும் பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் கோலம் போட்டு ஒரு மனை வைத்து அதே போல் ஒரு தீபம் ஏற்றி அங்கேயும் குலதெய்வமே வா வா என்று சொல்லி வாசல்லிருந்தே குலதெய்வத்தை வரவழைக்கிறது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் குலதெய்வம் வாசல்லையே நம்ம காவல் காக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம குலதெய்வம் நம்மளோட இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் குலதெய்வத்தை மீறி எதுவுமே நம்ம உள்ள நுழையாது. அதனால்தான் வாசலில் ஒரு அகல் விளக்கு ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கின் மூலமாக குலதெய்வம் வாசக்காலிலே நிற்பதாக ஒரு ஐதீகம் சொல்வது ஒரு வழக்கம் உண்டு. குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட நம்பி நீங்கள் குலதெய்வத்தை வெறும் அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் தடவி அகல் விளக்கு ஏற்றினாலே உங்கள் குலதெய்வம் வரும். தொடர்ச்சியாக ஒரு 18 வாரம் 48 நாள் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் நம்பிக்கையோடு வழிபட கனவழியாது அல்லது யாராவது சாமியாடிகள் மூலமாக வழிபோக்காக வர பெண்கள் மூலமாகவோ குறி சொல்வதன் மூலமாகவோ இந்த குலதெய்வமானது நமக்கு கிடைக்கும். அப்புறம் குலதெய்வத்துக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா, எப்போ போனாலும் வீட்டில் ஒரு வெள்ளை கட்டி வாங்கின முழு வெள்ளை உருண்டை, அந்த வெள்ளை உருண்டையை குலதெய்வத்துக்கு போகிறோம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வெள்ளை உருண்டை வாங்கி வச்சுட்டு அப்புறம் வீட்டிலிருந்து அந்த குலதெய்வத்துக்கு கொண்டு சேர்க்கணும். அது ரொம்ப விசேஷம். அது குலதெய்வத்துடைய ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உண்டான பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது குலதெய்வத்துக்கு ரொம்ப சிறப்பாக அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபடுறதுக்கான சிறப்பு சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு குலதெய்வம் பூவாடக்காரியாக இருப்பாங்க, கன்னியா குழந்தைகளாக இருப்பாங்க, அப்புறம் பெட்டி அம்மன் சொல்லிட்டு சேலக்காரி அப்படின்னா சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மூங்கில் கூட வைத்து அதில் இந்த மாதிரி புடவை நான் சொன்னேன் இல்லையா, வளையல், காது தோடு, காதோல கருகுமணி, இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு வைப்பாங்க. அடுத்த வருஷம் பார்க்கும்போது அதோட அமைப்பு அந்த அம்மா அந்த சின்ன குழந்தையாக இருந்தால் மரத்தில் விளையாட்டு பொருட்கள் கூட வைப்பாங்க. அந்த யாருமே தொடாத பரணையில் வச்சுருப்பாங்க பூஜை பண்ணிவிட்டு. அடுத்த வருஷம்தான் எடுப்பாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை விளையாடிட்டு போனது, அது அசைஞ்சது, அதுக்கான அறிகுறி கூட தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வருஷத்துக்கு ஒரு சீலக்காரின்னு சொல்லிட்டு வழிபட்டுட்டு அது மாதிரியும் குலதெய்வத்தை தன்னை நாடி வரவங்களுக்கு வழிபட்டு அவங்களுக்கு கொடுக்குற வழக்கமும் உண்டு. குலதெய்வம் எப்படி இருந்தாலும் நம்மளை விட்டு போகாது. ஆனால் சில நேரத்தில் ஜாதகத்தில் பார்க்கும்போது குலதெய்வத்தை சாபத்தை சொல்லலாம். எப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் இல்லைன்னா கூட சில நேரத்தில் சில அறிந்தும் அறியாமலும் தெரியாதலும் நம்ம முன்னோர்களோ நம்ம இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களோ சில பாதகங்களை தவறுகள் இழைக்கும் போதே யாருடைய சாபத்துக்கு ஆளான போது அல்லது செய்வினை மாந்திரி இருக்கும்போது இந்த மாதிரி குலதெய்வமானது கட்டுவிடும் அல்லது குலதெய்வ சாபத்தால் நகர்ந்து போகின்ற அந்த வழக்கமும் உண்டு. அப்போது வீட்டில் இருக்கின்ற குலமங்கையர்கள் கன்னி பெண்கள் அந்த குலதெய்வத்தை நான் சொன்ன மாதிரி அமாவாசை பௌர்ணமி காலங்களில் தொடர்ச்சியாக வழிபட்டு வரும்போது அந்த தாயானவள் அந்த குலதெய்வமானவங்க மனமுருகி நம்மளை நாடி வருவாங்க. அதனால் குலதெய்வம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. பஞ்சமாக பாதங்கள் நகர்ந்து பல பேர் தூற்றி அவங்க பத்தினியாக இருந்து தூற்றினவங்க ரொம்ப அதீத தெய்வ சக்தி உடையவங்களாக இருந்து உனக்கு கண் இல்லையா, இந்த குடும்பம் எங்களை அவ்வளோ வதைச்சிடுத்தே, நீ
இருந்து அவங்கள காப்பாத்துறியா, இவ்வளோ பாதகம் நடந்தவங்க கிட்ட நீ இருக்கியான்னு அந்த மாதிரி ஒரு கண்ணகி சாபம் விட்டா மாதிரி யாராவது விட்டாதான் அந்த குலதெய்வம் நம்மளை விட்டு போகவே தவிர, மற்றபடி அந்த குலதெய்வம் தன் வம்சத்தை எவ்வளோ தூரம் காக்க முடியுமோ அவ்வளோ தூரம் காக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன எவ்வளோ பாவம் பண்ணியிருக்காங்கன்னா, காரு வசதியோட வாய் துடுக்கு பாரு, ஆனால் காரு வசதியோட பங்களாவோட அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா காரணம் என்னென்னா, அந்த பரம்பரையாக அந்த முன்னோர்கள் பண்ணிய செய்த பூஜைகள், குலதெய்வத்தோட அதீத ஆதிக்க சக்தி தான் அவங்க எத்தனை தவறுகள் பண்ணாலும் காப்பாற்றிட்டே வருவாங்க. அந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு வந்து அதீத சக்தி இருக்குது. யார் எமனால் கூட குலதெய்வத்தை கிட்ட நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் வந்து விட்டாலே அஷ்டமா சித்திகள் கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்றது உண்டு. எத்தனை ஓமங்கள் எத்தனை யாகங்கள் பண்ணும் கிடைக்காத பலன்கள் வந்து, எத்தனை பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து எத்தனை பரிகாரங்கள் பண்ணும் கிடைக்காத பலன்கள் வந்து இந்த குலதெய்வத்துக்கு உண்டு. அதே போல் நம்மளுக்கு யாராவது குலதெய்வ கட்டு போட்டிருந்தாங்க, ஆனால் நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருப்போம் அப்படின்னா, குலதெய்வம் யாரோ ரூபத்துலையாக வந்து அந்த கட்டை உடைச்சிட்டு குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, நம்மளை அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பெரும்பாலும் வந்து குலதெய்வத்துக்கிட்ட போகணுன்னு நினைப்போம், எல்லையில் தான் இருக்காங்க. நான் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கூட எங்கள் குலதெய்வத்துக்கு போக முடியும். ஆனால் 6 மாதமா 1 வருடமா 2 வருடமா 3 வருடமா நாங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் போகும்போது ஏதாவது ஒரு தடை வருது, ஏதாவது விபத்துக்கள் வருது, ஏதாவது ஜுரம் காய்ச்சல் வருது, ஏதாவது வந்து எங்களை தடைக்க இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு துர்சம்பவம் நடக்கிறது. எங்களால் தொடர்ச்சியாக நாங்கள் பல வருடங்களாக பல மாதங்களாக குலதெய்வத்துக்கு போக முடியல அப்படின்னு நினச்சாலே, அப்போ உங்களை சுற்றி ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்றதை நம்ம உணரணும். அந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வாசல் முன்னாடியும் முன்வாசல்லையும், அதே மாதிரி வீட்டில் பூஜை அறையிலையும் மண் விளக்கில் அல்லது காமாட்சி விளக்கில் குலதெய்வத்துக்கு வழிபாடு தொடர்ந்து 40 நாட்கள் செய்யணும்.